ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா கடலை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருடைய ஃபேவரட் ஸ்நாக்கான இந்த மசாலா கடலை செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மசாலா கடலை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவே இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூளாக இருந்தால் நமக்கு கலர் நல்லா வரும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா கலந்து வரணும். ஒரு பெரிய பவுலில் 1 கப் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். கடலை மாவு கலவையை அதில் சேர்த்துடலாம். அடுத்து வாசனைக்காக நல்லா பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அரைச்சதை நாம் கடலை மாவு கலவையில் சேர்த்துக்கலாம். ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் இதை பெசரி எடுத்துக்கலாம். தண்ணியை ஒரேடியாக சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு கடலையில் நல்லா கோட்டிங் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கிறிஸ்பியாக நல்லா வரும் பக்கோடா. அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை ஓரளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவு சூடானதும் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்க்கடலையாக தனித்தனியாக போடுங்க. 1 2 ஒட்டிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. கையில் எண்ணெய் தெளிக்க வாய்ப்பு இருக்குது. போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு போட்டாச்சு. உங்களுக்கு இது மாதிரி போடுறது கொஞ்சம் கஷ்டம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு எண்ணெய் தடவின பிளேட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஆயிலில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தீ அதிகமாக இருந்தால் வெளியில் கருகிடும், உள்ள வேர்க்கடலை வேகாது நமக்கு. அதனால் நாம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சே வேக வச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நமக்கு பக்கோடாவும் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வேர்க்கடலையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கிறிஸ்பியான ஸ்பைசியான மசாலா கடலை நாம் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.